உலகத்திலேயே அரசாண்ட நாயகின்னு பேர் வாங்கினது ஒரே ஒரு அம்மன் மட்டும்தான். அந்த அம்மன் யாரு? மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அந்த வகையில் இன்னைக்கெல்லாம் அம்பிகையை பற்றின சிறப்புகள் சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் அவைகளில் சில முக்கியமான சிறப்புகள் மட்டும்தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே அன்னையோட திருமேனி பச்சை நிறம்னு சொல்லுவாங்க. அதனாலதான். இது மட்டும் இல்லாம அன்னையோட வலது கால் கொஞ்சம் முன்னோக்கி ஓடி வர மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? பக்தர்கள், அதாவது தன்னுடைய பிள்ளைகள் உதவி கேட்டா ஆபத் பாந்தவனா ஓடோடி வந்து உதவணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான். அப்புறம் அன்னையோட கையில கிளி வாகனம் இருக்கும். இந்த பச்சை கிளி எதுக்காக? பக்தர்கள் தன்னுடைய குறைகளை சங்கடங்களை சொல்லி சொல்லி வேண்டும் போது அந்த கிளி தன்னுடைய காதலையும் கேட்டுக்கிட்டு அன்னை கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமா, இவங்களுக்கு இந்த குறை இருக்கு, நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை, சரியாத்தானே இருக்கு. அப்புறம் அன்னையோட விக்கிரகம் சுயம்புவா உருவானதுன்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன? மதுரையில மீனாட்சி அம்மன் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டினதுக்கு அப்புறமா சொக்கநாதர் பெருமான் கிட்ட விக்கிரகமா, அதாவது சுயம்புவா போய் நின்னுட்டாங்களாம். அதனாலதான் சுயம்பு அன்னைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. அப்புறம் மதுரை மாநகர்ல யாகசாலையில அக்னி குண்டத்துல அவதரிச்சதுதான் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இவங்களுடைய இயற்பெயர் தடாதகை அங்கையர்கண்ணி அப்படிங்கிறதா. பாண்டிய மகாராஜாவுக்கோ மகாராணி காஞ்சனமாலைக்கோ செல்ல பொண்ணு, முத்து பொண்ணு, தங்க பொண்ணு, ஒரே பொண்ணு. அதனாலதான் பாண்டிய நாட்டோட பேரரசியா உருவெடுத்தாங்களாம். கர்ப்பகிரகத்துல அன்னையோட விக்கிரகம் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கும். சொன்ன மாதிரி பதுமை மாதிரி தானே இருக்கும். அன்னையே சிலையா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த அன்னையை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நமக்கும் தோணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மதுரைக்கு போயிருந்தப்போ மீனாட்சி அம்மனை பார்க்கும்போது இன்னொரு நிமிஷம் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கு தானே? சரி, அதே மாதிரி அன்னையோட சில ரொம்ப நளினமாக யதார்த்தமாக இருக்கும். இங்கே வழங்கக்கூடிய அந்த குங்கும பிரசாதம் தாழம்பூவிலிருந்து தயாரிக்கப்பட்டதுங்கிறதுனால தனி ஒரு தெய்வாம்சமான மனத்தை சுமந்துட்டு வரும். மதுரையில் அன்னைக்கே முதல் மரியாதைங்கிறதுனால தான் மதுரை அரசாளும் மீனாட்சின்னு சொல்லி பாட்டே வந்திருக்கு. மதுரையை பொறுத்த வரைக்கும் பெண்கள், குறிப்பா அன்னைக்கு மட்டும்தான் முதல் மரியாதை. அதனால தான் மதுரை அரசாளும் மீனாட்சின்னு பாட்டே கூட வந்திருக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையை அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறது சிவவாக்கு. எம்பெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிஞ்சிருக்காரு. வேற எந்த ஆலயத்திலேயோ இத்தனை திருவிளையாடல் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அனைத்து சிவ ஆலயங்களும் முக்தி தரக்கூடிய ஆலயம்தான். ஆனா சிவ ஆலயத்துல சகல செல்வமும் தரக்கூடிய ஆலயம்னா அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தான். அதனால நீங்க மதுரைக்கு கண்டிப்பா வரணும். எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீ மீனாட்சி அம்மன், அந்த அம்பிகையோட அருள் பெறணும்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பின் மூலமா நானும் கேட்டுக்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பீடமா விளங்கக்கூடியது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சித்திரை திருவிழாவும் ஆவணி மூல பெருவிழாவும் சுவாமிக்கு ரொம்ப அற்புதமா நடக்கும். அழகான கோபுரங்கள் கொண்ட கோவில். நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விழா நடக்கக்கூடிய முதல் தலமாக விளங்கக்கூடியதும் இந்த திருக்கோவில் தான். சைவம், வைணவம், சமயம், இந்த 3 சமயங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய விழா தான் இந்த திருவிழா. ஆக மொத்தத்தில் அன்னை மீனாட்சின்னு சொன்னாலே சிறப்புலையும் சிறப்பு, மகா சிறப்புன்னு சொல்லலாம். அதனால எல்லாம் வல்ல அந்த சக்தி வடிவாய் விளங்கக்கூடிய அன்னைக்கு ஓம் சக்தி சக்தின்னு சொல்லி நாம எல்லாரும் மனசால வேண்டிக்கிட்டு அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்மனோட அருளை பெறலாமா?